ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. அனுபவித்தார்கள். அந்த இடத்திலே எனக்கு நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. அங்கு ஜனங்கள் வந்து காரணம் என்னவென்றால், நான் ஒரு திமுகவிலே வட்ட செயலாளராக இருந்து கொண்டிருந்தேன். தற்போதும் அதுதான் பதவியை வகித்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் நான் 1972ஆம் ஆண்டு ஞானஸ்தானம் பெற்று கடவுளை ஏற்றுக்கொண்டவன். நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, மாமதி ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பொங்கு இல்லை, ரம்மு அதை குடியா நயானி எனக்கு. ஏன்னா எனக்கு என்ன நிறைய பேர் பழக்கங்கள் சொல்லுவாங்க. நான் சொல்வேன், கர்த்தர் கொடுத்த ஜீவனை அவர் எடுத்துக்கிட்டா ஜீவனை கொடுத்தா நான் ஊழியம் செய்ய போகிறேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு கொடுத்து எனக்கு 17 வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்துருக்கிறார். போன மாதம் 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 27ஆம் தேதி திடீர்னு எனக்கு பாத்ரூம் போயிட்டு வர வெளியே வந்து எனக்கு அடைப்பு தொண்டை. எங்கள் மனைவியோ எங்கள் மருமகள் நான் இருமுறை உள்ள ஓடியாந்துருவாங்க. ஒரு சின்ன ஐடான்னு இருக்குது, சின்ன பொண்ணு. அது முதுகை தட்டம். 3 பேர் டாக்டர் அங்கே சொல்லுது, இவர் இட்டு போனீங்களா எதனா ஒன்றாலும் முதுகை மட்டும் தட்டுங்க. முதுகை தட்டினோங்க அந்த செல் எப்படி தான் வெளியே வந்து எனக்கே தெரியல. செல்லி ஊந்துச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து புகை நெபுலைசர் அதை வைக்கிறாங்க. வச்சுட்டு பிறகு எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வரும். ஃபோன்னா கட்சியில் இருந்தால் வரும். சரி இது விட்டுட்டா பிறகு எடுத்து ஃபோன் எடுக்கிறேன். எனக்கு வார்த்தை வரல. தாய் வீந்துச்சு எங்க வீட்டில் என்ன ஒன்றும் இல்லைன்றாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து அப்படியே எடுத்துட்டு வந்தோம்.
கொஞ்சம் தானா கர்த்தர் மீண்டும் எனக்கு அந்த பேச்சை கொடுத்தார். நான் ரொம்ப பயந்துட்டேன். அவர் நமக்கு வாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கொஞ்ச நாளாக இருக்கிறாரு, 50 வருஷமா இருக்கிறாரு, என் கூட விட்டுருவாருன்னா சரி சுகத்தை கொடுத்துட்டாரு. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, எங்கள் மணி 2 மருமகளும் நீ வாவா நம்ம தாம்பரத்தில் இருந்தல. ஆனால் நான் ஓட்டையில் 43 நாள் இருந்தேன். இதோ நிற்கிறாங்க அந்த அம்மா, அந்த சாட்சி தான். அது சித்தப்பா ஒன்று அதான் கூடவே இருக்கும். எங்கள் அண்ணி இருப்பாங்க, எங்கள் அண்ணன் மனைவி, எங்கள் மனைவி எல்லாமே இருப்பாங்க. 44 ஃபுல்லாக இருந்தேன். சுத்தமாக தாம்பரத்துக்கு போகலாமாங்க டெஸ்ட் பண்ணலான்னு போன மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக தாம்பரம் போகிறோம். போனோடனே டாக்டர் பார்த்தாரு, ஒன்றுமே இல்லை, என்ன இல்லை செக் பண்ண வந்தேன். சரி அட்மிட் பண்ணமா? ஆமாம் அட்மிட் பண்ண உடனே நான் போனால் ஒரு 2 நாள் அங்கே இருந்தேன். 3ஆம் நாள் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்தவங்க உனக்கு வந்து ஆட்டில் வீக்குறதுன்ட்டாங்க. ஆட்டில் வீக்குறது நைட்டு பூரா தூக்கல. என்ன சொல்கிறேன்னா நல்லா காலையில் 6 மணிக்கு ரெடி ஆகிடுங்க. நீ 6 மணிக்கு ரெடி ஆகிட்டு 7 மணிக்கு வேன் வரும். அந்த வேனில் ஏறி ஸ்டாண்டிங் போ. அங்கே போய் கார்டியாலஜி டாக்டரை பார்த்து இன்னொன்று பார்த்துணுன்றார். பாருங்க, ஆர்டிஓக்கு உனக்கு டேஞ்சர்னா என்ன பண்ணுங்க? தூக்கம் வரல வீட்டில். நான் தூக்கல ஏன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃபும் தூக்கல, உட்காந்துக்கிறாங்க. அவங்க 9 நாள் கூட இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் பாவம். அப்புறம் என்ன நடாது நான் சொன்னேன், கத்திரனா எப்படி தான் ஜெயிப்பேன். கத்திர நீ சுகம் கொடுத்தா நான் ஊழியம் பண்ண போகிறேன். சுகம் ஒன்றும் எனக்கு என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை. நான் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிறேன். சுகம் கொடுனாரு போய் சொல்ல, உண்மை தானே பேசிக்கிறேன். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டேன், காலையில் என்னை இட்டுன்னு 10 மணிக்கெல்லாம் இட்டு போயிட்டாங்க டாக்டர். டாக்டர் என்ன பண்ண எழுதிக்கிட்டு உள்ளே போனேன். ஸ்கேன் இந்த இங்கே வச்சு சைடில் படுக்க வச்சு ஒரு இடமா எடுக்கிறாங்க. எடுத்து கொஞ்ச நேரம் போட்டு நேரம் அந்த ஸ்கேன் இப்படி எடுத்து உள்ளே போகிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், டாக்டர் உன்னை யார் அவங்க அங்கே காமிச்சது? உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, ஆட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. கர்த்தர் என்ன சொன்னார், நான் என்ன சொல்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுத்தா நான் ஊழியம் செய்யணும். எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. நான் உண்மையான சாட்சி. ஆனால் இங்கே எல்லாருக்கும் தெரியும், 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு சேர்த்துக்கிட்டா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு தெரியும். நான் பொய் சாட்சி சொல்லலை. அதனால எனக்கு கொடுத்த சுகத்தையும் எனக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு இப்போ வந்து 2 பசங்க, 4 பேர பிள்ளைங்க, 2 மருமகள். எவ்வளோ எப்படி கொடுத்தாரு? 15 வருஷத்துக்குள்ள சேர்த்துட்டு இருந்தேன்னா நான் இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டேன். பேர பிள்ளைகளை பார்க்க மாட்டேன். மருத்துவமனையில சொன்னார் ஒருத்தர் வந்து, டேய் நீ போயிடாதுடா, உன் பிள்ளை நீ காண்பாய் போ. உன் பையன் வருவேனா, புது காரியத்துக்கு வருவேடா. நீ மருத்துவமனை போனது புது காரியத்தா போவ. அவர் சொல்றாரு, டிஸ்சார்ஜ் ஆகும்போது எனக்கு பையன் கார் வயது தான் வரான். காரில் தான் வந்து நான் சாட்சி பாரு. ஒரு சில ஊழியர் சொல்ல சாட்சி அது நடக்கும். அதே போல் தான் மருத்துவர் இப்போ வந்து நம்ம தாம்பரம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்றாரு, நீ எத்தனை வருஷம் இருப்ப அப்படி என்ன கேட்டார். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னங்க சொல்ல 2-3 வருஷம் இருப்பேங்க. ஏங்க கத்தரை எத்தனை எடுத்து போட்டு இருக்குன்னா கத்தரை நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, நீ சாப்பிட்றதுல என்ன செய்யணும்னு சொல்லு, கத்தரை சொல்கிறேன்னு கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லைங்க நான் நீங்கள் குழந்தையில எந்த பழக்கம் எனக்கு எந்த பழக்கம் இல்லைங்க. அப்போ என்ன சொன்னேன், மறுநாள் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு பிறகு ஒரே வார்த்தை சொல்லு, என்னது நீ 35 வருஷம் இருப்ப, 2 வருஷம் இருப்பேன்னு. அது யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. அதே போல உங்களுக்கு நடக்கணும்னா ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் சீனிவாசன் கோயில் பெருமாள் கோயிலுங்க பக்கத்தில் தான். அங்கதான் நாங்கள் சபை நடத்துறோம். வாரம் சண்டே வாங்க, ஜோரமோ எதோ வந்து ஜெபித்துக் கொள்ளுமாறு கத்தனாமத்தில் மையப்படும்படி கேட்டுக்கொண்டு சிறுசாட்சி முடித்துக் கொள்ள நன்றி. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் சொந்தக்காரங்க.
அல்லேலூயா பாட்டுக்காரனே நாங்கள் எல்லாம். அடியனையும் சாட்சியத்திற்கு தேவனை கூட நன்றி சொல்றேன். நான் ஒரு இந்து மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்தேன். சைதாப்பேட்டைனாலே தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஊருன்னு. சைதாப்பேட்டையில சாமியார் தோட்டம் ஆதோட்டி பக்கத்தில் இருக்கிறது எங்க ஊரு. என் கூட பிறந்தவங்க 3 அக்காங்க. நான் கொஞ்சம் இல்லை நிறைய ஏரியால கெத்து ஒரு 10 பேர் என் கூட இருப்பாங்க. நாங்க செய்ய தப்பு இல்லை, எங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. எங்க ஏரியால எல்லாமே நாங்க தான் ஏரியால அந்த மாதிரி கெத்துல இருந்தோம். அப்படி இருக்கும் போதும் பீச்சில் போயிட்டு குளிக்கும் போது சுழல மாட்டி செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வந்து என்ன செத்தனாதான் நம்ம கரையில போட்டாங்க. அப்படியே ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு. அதை மீறியும் மறுபடியும் நான் வழி தப்பி போனேன். பிசாசு பிடிகளை மாட்டினேன். இன்னைக்கு என்ன நேரடியாக என்கிட்ட மோத முடியாதவங்களாம் என்னுடைய ட்ரெஸ் என்னுடைய காலடி மண்ணை எடுத்து செஞ்சாங்க, சேவை செஞ்சாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சி 1 வாரமா தூக்கம் இல்லை. வீட்டுல 1 வாரமா தூக்கம் இல்லை. எங்க வீட்டுல இருக்க தூக்கம் இல்லை. அக்காக்கெல்லாம் திருமணமாயி என்ன பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு கெத்து செகண்ட்ல என்ன பார்த்தவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த போத திரும்பி வருமா இது, இந்த பைக்ல போத திரும்பி வருமா இது, புள்ளியா இது எப்படி புள்ளியா இது போற திரும்பமா இவ்வளவு அக்கிரமம் அநியாயம் பண்ண இந்த ஊர்ல யாரும் கேட்க மாட்டாங்களா? தலைவர்ல கேட்க மாட்டாங்களா? இந்த பசங்க என்ன அநியாயம் பண்ணுது? ஒரு சாதாரண சண்டை போடுறதும், கோயிலுக்கு சண்டை போடுறதும், ஒரு ஃபங்க்ஷன் சண்டை போடுறதும் இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணல. என்ன இது வரைக்கும் திட்டம் யாருமே இல்லை ஊர்ல. என்ன கழிச்சு ஊத்த யாருமே இல்லை. என் தாயே என்ன 1 செகண்ட்ல நிறுத்தாங்க. இந்த மாதிரி புள்ளிய நான் வளர்த்துட்டேன், இந்த மாதிரி பையன் நான் வளர்த்தேன். அடவுல ஒரே பிள்ளை வீட்டுக்கு ஒரே பிள்ளைனா எப்படி இருப்பேன்னு பாருங்க. அப்போ கெத்துதான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை செல்ல பிள்ளை தான். அப்படிப்பட்டு நான் வளர்ந்தேன், செல்லமா வளர்ந்தேன். ரொம்ப செல்லமா வீட்டுல வந்தாலும் ஆனா வீட்டுல எதிர்ப்பு தான் நின்ன. வீட்டுல எதிர்ப்புது எனக்கு அப்படியே நான் வைக்கல. என் ஊர் தான் முக்கியம், ஃப்ரெண்டுங்க தான் முக்கியம், இந்த உலகம் தான் முக்கியம் சொல்லிட்டு உலகத்தாரு போல நான் வாழ்ந்து இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் தொட்டாரு. சாதாரண தொடல 1 வாரமா தூக்கம் இல்லாம குரங்கு மாதிரி பைத்தியமா சுத்தி போய நிலைமையில நம்ம ஆக்கிட்டாங்க. ஊர்ஜெல்லாம் சேர்ந்து ஒரு லேடியை சேர்ந்து செலவில பண்ணிட்டாங்க. அந்த செகண்ட்ல ஒரு நாள்ல என்னுடைய கர்த்தர் தேவதூதரை அனுப்பினாரு. என் பாஸ்டர் மூலியமா என்னை விடுதலை கொடுத்தாரு. 2002 ஒரு நாட்கள்ல வேளாண்மை பாதுகாப்பு சரி, அம்மா சரி, தங்கச்சியும் சரி, ஒரு நாட்கள்ல நீங்க சாட்சி சொல்லுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கொடிவேர் கிராமத்திலே பூரண சுவிசேஷ சபை சீனிவாச பெருமாள் கோயில் தெருவில் இருக்கின்றதான பாஸ்டர் சகையா அவர்களின் சபையிலே சேர்க்கப்பட்ட நான் கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய அன்பினால நான் ரட்சிக்கப்பட்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியில ஜீவனால் இருக்கிறேன் என்பதையும் நான் கூறி நான் இந்த சாட்சியை உங்கள் மத்தியில நான் வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். தங்கள் வேதத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து என்னை நேசித்தது போல உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். என்னிடத்தில் அன்பாய் இருந்தது போல பிறந்து வளர்ந்துருக்கிற முதல்ல பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த நாளில் எனக்கு 21 வயசு திருமணம் நடந்தது. 22 வயசு குழந்தை, முதல் பெண்ணு. அதுக்கு அடுத்த ஒரு 2 வருடம் கழித்து 26 வயதுல எனக்கு ஒரு மூத்த இளைய மகள் பிறந்த அந்த நாள் 25 வயசு எனக்கு இருக்கும், 25-26 வயது. அந்த நாள்ல எனக்கு பலவீனம், அந்த என்னால தூங்க முடியாது, வயிறு வலி, வாமிட்டு, இது மாதிரி எனக்கு அதிகமா காணப்பட்டது. அது எப்படின்னா, சரி குழந்தை பிறந்ததுனால ஏதோ ப்ராப்ளம், ஃபேமிலி பிளான் பண்ணதுனால ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் எனக்கு அந்த பலவீனம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஏதாவது சரியாயிடும் நினைச்சோம். ஆனா எனக்கு சுத்தமா அது கொஞ்சமா சரியாகவே இல்லை, அதிகமான வலிதான் இருந்தது. 1 வருடமாக எல்லா மருத்துவரையும் நாடினேன். எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போகணுமோ எல்லாமே. ஒரு டாக்டர் சொன்னாங்க கிட்னில கல் இருக்குது, கல்ல இருந்து தண்ணி குடிச்சா நல்லாயிடும். ஆனா சரியாகல. ஆனா நாங்க பிரேயரே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா சுகம் கிடைக்காதபடி எனக்கு பலவீனம் அதிகமாகவே காணப்பட்டது. 1.5 வருடமாக நான் அதிக பலவீனத்துல அந்த பலவீனம் சொல்லவே முடியாது. ஏன்னா என்னுடைய சிறிய மகள் ப்ரீகேஜி பெரிய மகள் ப்ரீகேஜி படிப்பா, சின்ன குழந்தை, அந்த குழந்தைய வச்சிருந்திருக்கும் என்னால முடியவே முடியாது. அந்த சூழ்நிலையில நான் எங்க ஒரு கிட்னில செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்க. லேசர் மூலமா ஆப்ரேஷன் நடந்தது. சரி நல்லாயிடும், லேசர் மூலமா பண்ணியாச்சு, நல்லாயிடும் சாட்சியெல்லாம் சொல்லிட்டேன். மீண்டமா எனக்கு பலவீனம் அந்த இடத்துல இருந்தது. அப்ப எனக்கு என்ன ஆண்டவரே, ஏன் எனக்கு
ஒரு பிரச்சனை, என் குடும்பத்தை நாங்க ஊழியர் செய்யணும், நாங்க எவ்வளவு இருக்கோம், எங்களுக்கு ஏன் ஆண்டவராக எப்போது நம்ம கைவிட மாட்டாரு. அந்த சூழ்நிலையில கூட நான் ஜெபித்து விட்டு நான் அந்த சபையில இருக்கும்போது சங்கீதம் வாசிக்கப்படுது. இந்த மாறி மாறி வாசித்த சங்கீதத்துல நான் பிழைத்திருப்பது உமது வேதத்தின்படி என்னை ஆதரித்தாலும் என் நம்பிக்கை விருதாவை போகாது. அப்ப விருதாவை போகக்கூடாது, என் நம்பிக்கை ஒருபோது விருதா போகக்கூடாது ஆண்டவரே. அந்த வசனத்தில் ஜெபித்திருந்த பெரிய அந்த பில்வத் ஹாஸ்பிட்டல் எனக்கு கூட்டு போனாங்க. அந்த டாக்டர் என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்து கிட்னியை வரைஞ்சி இதை கட் பண்ண, பெருசா இருக்குது, வீக்கமா இருக்குது, இதை என்ன பண்ண கட் பண்ணி என்ன ஒரு சின்ன ஆபரேஷன் நடக்கும். அதாவது 1.5 லட்சம் உங்களுக்கு செலவாகும். அது மட்டும் இல்ல 1.5 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. என் மக சின்ன குழந்தை 3 மாசம், ஒரு 4-5 மாசம் 6 மாசம் குழந்தையா தான் இருக்கும். நான் குழந்தை தாய்ப்பால் கொடுத்துனேன். அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும், என்ன செய்வது ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனாலும் டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொன்னா, திரும்பவும் ஒரு ஸ்கேன் எடுக்கலாம், அது இன்ஜெக்ஷன் மூலமா அந்த ஸ்கேன் எடுக்கும். நான் போகாத ஹாஸ்பிட்டல்ல, நான் போகாத ஸ்கேன் சென்டர் கிடையாது. எல்லாமே சென்னையை சுற்றிக்கிற என் கணவர் எல்லா இடத்துக்குமே கூட்டு போயிடுவார். 6 மணிக்கு நாங்க போவோம், 8:30 மணிக்கு எடுப்போம், காலையில போயிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நார்மலா இருக்கும். எதுவுமே இது ஒண்ணுதான் அந்த இடத்துல அந்த டாக்டர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுமா உனக்கு அப்படின்னாங்க. சரி, அது நான் என்ன ஆண்டவரே சொல்லிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த வாசல்ல ஆட்டோல உட்காந்துட்டு நாங்க எத்தனை போனாலும் அட்மிட் ஆக போறோம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு போனோம். நானும் எங்க அம்மாவும் கொண்டு போய் நாங்க உட்காருவோம். ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கேன் அப்படி சொல்லும் போது இருக்கும். அன்னைக்கு அதே போல அட்மிட் ஆக போறோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டோம். சொல்லும் போது அந்த ஆட்டோல உட்காந்து அழுவோம், ஆண்டவரே எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, என் மகளை அப்படின்னு ஒரு வேதனை. ஆனாலும் ஆண்டவராக இயேசு என்னை கைவிடல. என்னுடைய ஜபத்துல என் தாயோடைய ஜபமும் ஒருபோது வீணாகாதது. அந்த இடத்துல என் பெரிய மகள், மூத்த மகள் வந்து சின்ன குழந்தை, அவ வந்து 2 வயசு 3 வயசுக்குள்ளதா இருப்பா. அம்மா நம்ம ப்ரே பண்ணலாமா, நீ ஏமா அழுகுற? அப்புறம் எங்களுக்கு ஆண்டவரே நாங்க எவ்வளவு ஜபத்துல இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நாங்க உங்க வளர்ந்த நேரத்துல இருக்கிற எனக்கு வளர்த்த மூலமா நீங்க எங்களை நினைவுபடுத்துனீங்க சொல்லி அந்த இடத்துல நாங்க அழுது ஜெபிச்சோம். மறு வாரத்துல திரும்பவும் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு திரும்ப வேற ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லி அதை எடுத்துட்டு போனா ஆண்டவராக அற்புத பெரிய, அதாவது சொல்ல போனா அந்த நினைவுகள் மறக்கவே முடியாது. நேற்று இரவு கூட நான் என் கணவர் அதை பத்தி பேசணும். என்னுடைய கஷ்டங்கள் எவ்வளோ நான் அந்த 1.5 வருஷமா பட்ட வேதனை அளவுக்கு அதிகமானதா இருந்தது. ஆனால் என் தேவன் அந்த ஒரு நாள் அந்த ஒரே வசனத்தை வச்சுட்டு என்னுடைய சபையார் அனைவரும் எனக்காக ஜெபிச்சாங்க. அவங்க இப்ப இந்த நாள்ல இல்ல, ஆண்டவருக்கு சேர்ந்துருக்காங்க அந்த பாட்டியெல்லாம். ஆனால் என் தேவன் நல்ல ஒரு சுகத்தை எனக்கு கொடுக்க வல்லவரா இருந்தனால அந்த இடத்துல இந்த டாக்டர் என்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாங்க அடிக்கடி அட்மிட் ஆக போறோம். ஆனாலும் ஒரு பயத்துலதான் எடுத்துட்டு போறோம். அந்த டாக்டர் போன வாரம் இந்த ஸ்கேன் அந்த இதுல கிட்னி வரைஞ்சி அந்த இது அந்த போர்டு அப்படியே இருக்குது. இந்த வாரம் அந்த ரிப்போர்ட் நான் எடுத்துட்டு போறேன் சிரிக்கிறது என்ன பார்த்து வாட்டர் என்னம்மா இது இப்படி ஒரு அதிசயம், நான் உனக்கு ஆபரேஷன் பண்ணோம் 1.5 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். ஒண்ணுமே இல்லைம்மா உனக்கு, இந்த ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லை, அப்படியே மாயையா ஆக்கிட்டார் ஆண்டவர். எனக்கு பரிபூர்ண சுகத்தை இம்மட்டுமே இப்ப என் மக 2nd இயர் படிக்கிறேன். இப்ப இருக்க தேவன் எனக்கு அந்த நாள்ல கொடுத்த சுகம் இம்மட்டுமாக எனக்கு அந்த பலவீனமே இல்லை. தேவனை உயிரோடு இந்த இடத்துல இதே பகுதியில வந்து எனக்கு சாட்சியாக என்னை நிறுத்திருக்கார். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீசமா சொல்ல போனா என் மூத்த மகள் பிறக்கும் போது கூட எனக்கு பலவீனங்கள் இருந்தது. அது குழந்தை பிறந்த பிறகு அந்த நஞ்சு வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயக்க கொடுக்கும்போது தேவன் தாமே என் ஜீவனை கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் கணவரையும் இம்மட்டமா பல விதமான பலவீனங்கள் மத்தியில என் தேவன் நடத்தி இம்மட்டமா வழிநடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள தேவனாகி கர்த்தரை நம்பும் போது எல்லாவித பலவீனங்கள் எல்லாவித கஷ்டங்களும் தேவன் தாமே நீக்கி போடுவார். ஆமென். ஆனா டாஸ்மார்க்கு விலை வருது. ஆனா இது கரெக்டா சொல்லணும்னு சொன்னாங்க. நம்ம சுதந்திரம் இருந்தோமா, சுதந்திரம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில நல்லா வாழணும். அதான் சுதந்திரம், அதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் தான் இன்னைக்கு இருக்கும். வேறு இருந்த ஒரு வசந்த நான் சொல்லிட்டு பிற்பாடு நான் சாட்சியை பகிர்ந்து வரேன். பைபிள் யோசுவாவின் காலமல்லோ, எக்காலமோதி எரிகோவை பிரிப்போம், ஆரவார துதியோடே கானானுக்குள் நுழைவோம். எக்காலமோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடே கானானுக்குள்
ஏசப்பா உங்க அன்பை போல வருமா சத்தமா கூடுங்க. டானி வர போறாரு. என்ன சத்தமா கூடுங்க. பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. டானி 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 பாக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. கேட்டா சரி டானி என்னாச்சு? என்ன கூட்டமா? உன்னை பாக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. ஆமா சரி டானி என்னாச்சு? என்ன சந்தோஷமா? சரி டானி என்ன சொல்ல போற? சீக்கிரமா சொல்லிட்டு நீ வேகமா பாக்கல போறியா? என்ன என்னைய பாக்குற? அவங்களே பாக்குற? என்ன நானா? சரி டானி டைம் இல்ல. சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கிற. இவங்க என்ன சொல்ல போற? சீக்கிரமா சொல்லிட்டு வேகமா போறியா? என்ன தேங்க்யூவா? தேங்க்யூ. வேற என்ன சொல்ல போற? ஏதாவது சீக்கிரமா சொல்லிட்டு வேகமா போறியா? என்ன நீ தான் டீச்சரா? ஸ்கூல் கிடையாது. நல்ல ஒரு அழகான எனக்கு தெரியா? சரி ஏதோ கிராமம் வச்சுக்க. சரி ஓகே. சரி டானி சீக்கிரமா ஏதாவது உங்களுக்கு சொல்லிட்டு போறியா? என்ன ஓகே நீ தான் டீச்சரு. என்ன சொல்ல போற? கதையா? கதைலாம் யாருக்கு ரொம்ப 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 பிடிக்காது? என்ன வாய சொல்ற? கதைல யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் கதை ரொம்ப பிடிக்குமா? சீக்கிரமா சொல்லிட்டு நீ போறியா? என்ன கதையா? நீ என்ன கதை தெரியுமோ அந்த கதை சொல்லிட்டு வேக போறியா? ஓகேவா? என்ன கதை சொல்ல போற? என்ன கதை சொல்ல போற? ஆயா கதையா? ஆயா கதையா? ஆயா நிறைய பேர் ஆயா கதை. ஆமாவா? சரி டானி ஆயா கதை சொல்லு பார்க்கலாம். எல்லாம் கையா கட்டுங்க. காது கொடுத்தா எல்லாருக்கும் காது கொடுத்தா கை கட்ட சொல்லுவாங்க. போட்டு விடாது எல்லாம் கை கை கட்ட சொல்றாங்க. எல்லாருக்கும் காது கொடுத்தா. சரி டானி கை கட்டாங்க. எல்லாம் நிமிந்தா உட்காந்து ஆறதை சண்டை கிளாஸ்லடா சரி டானி நான் சொல்றேன். அப்படியா? சொல்லு பார்க்கலாம். என்ன எப்ப கேட்டுக்கிறா? என்ன வாயா பொழுதுன்னு பாக்குறீங்க? கொசு பாக்க கூட தெரியாத கதை குழந்தைங்க நம்ம கேட்கலாம். நம்ம நல்லா பொழக்க சிரிக்கிறீங்க. வாய் பொழுது இந்த கதை கேட்டு கேட்டு போறோம். பெரிய பின்னாடிக்கிறீங்க. வாங்க வாங்க எல்லாமே அவங்க நினைக்கிறீங்களா? ஃப்ரெண்ட் ரைட். சரி ஒரு முக்கியமான விஐபி, அதாவது வந்து முக்கியமான நபர், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சரியா? இப்போ அவங்களை எங்க போறியா? அரமணியில் வந்துடுறாங்க. அரமணி உங்க ஊர் தான். உங்க ஊரியா? எல்லாம் கை தட்டி வர வைக்கலாமா? எல்லாம் கையை தட்டி அவரை பிடிச்சாங்கம்மா.
அப்படியா இது மட்டும் குழந்தை மாதிரி போயிச்சு ஹாஸ்பிட்டல்ல யாருன்னு தெரியல பக்கத்து பெட்லுக்கு தூக்கின்னு வந்துட்டு சாமி அப்படியா? ஆமா நிறைய இருக்குது. சவர் குட்டி அது ஆமா ஆமா சாமி யாரையா வெங்காயம் பண்றீங்க? ஆமா சாமி நான் சாமி எங்க வந்தீங்களா? எங்களை தெரியாதவனுக்கு தெரியுதா பனி போட்டுக்கிறீங்க, பனி போட்டுக்கிறீங்க. அப்படி கிடையாது சாமி அப்படி கிடையாது. நாங்க சாமி மாதாவாரத்துல பேம்பஸ் நாங்க பேம்பஸ் என்ன காப்பா? பேம்பஸ் சாமி உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல ஆமா கோயினிங் போட வந்து பேம்ஸா? அது இல்ல சாமி பேம்பஸ் கத்தினிக்கிறீங்க இங்க கொஞ்ச இது பாரு. எங்க சமயம் இது கத்தினிக்கிறீங்க? நான் கூட்டங்க கொஞ்ச இது சம்ஜாரிங்க. எங்கடா வந்தீங்களா? சாமி அது வேறு மாத்தி சாப்பிட்டுச்சு என்ன வேற? அதனால மைண்ட் கொஞ்சம் இதாகி போய் சாமி அது வேறு மாத்தி சாப்பிட்டுச்சு காலையில என்ன வேற? அது பேஜாத்துக்கு வேறு குத்தேன் புள்ள வேற மாதிரி ஆகி போச்சு சாமி காலையில தெளிவாகி போடும் ஆமா இதெல்லாம் சாமி எனக்கு தெரியாது உனக்கு என்ன சாமி சிரிக்கிறீங்க ஆத்தா நீங்க எல்லாம் கிண்டல் பண்றீங்க எங்களை சுண்டலா இருக்கல போயா. என்ன நீ இப்படி பேசுற சுண்டலுன்னு உனக்கு என்ன சாமி காது குருடா என்கிட்ட மருந்துக்கு விட்டுக்கோ குருமி வந்துடும் குருமி அம்மா போன கச்சிக்கிட்டு வாய் ஊத்துது. போடு தலைக்கு போடு இது என்ன சாமியோ வயிறு கச்சிவாங்க தானே. சாமியோ அது ஒண்ணு இல்ல சாமியோ கச்சிவாங்க தானே. இல்ல சாமியோ வயிறு உப்பி போகுது. அது சின்ன வயசுல சாமியோ குளுக்கோஸ் பாட்டு நிறைய குச்சிடுக்குது அதனால அப்படி ஆயிட்டு இருக்குது சாமியோ இப்பெல்லாம் வயிற்றுருக்கோம் சாமிங்க. போலீஸ்கார ஓவரா பேசாதே போலீஸ்காரா? எங்களை சிக்னல் அடிக்கும் எங்க வரணும் ஆமா ஆமா சரியா? எங்க வந்தீங்க நீங்க? சாமியோ எங்களை தெரியாத உனக்கு தெரியுதியா? இப்படி மண் போட்டுக்கிறீங்க, லிங்கி கட்டுக்கிறீங்க, தெரியுதா? அதுல சாமியோ ஆத்தா கேட்டுக்கோ அதோ அந்த ஆத்தாக்கு தான் அந்த ஆத்தா எந்த ஆத்தா? அது எனக்கு 5 ரூபாய் தரணும் அங்க புள்ளிக்கு கிளி போங்கச்சு ஏதா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தரல சாமியோ அப்படியா? அதனால வாங்க வந்திருக்கிறேங்க 5 ரூபாய்க்கு. ஆமா சாமியோ சரி நீங்க எல்லாரும் ஓரமா போங்க. இங்க ஒரு விஐபி வந்திருக்காங்க, அவங்க அறிமுக பத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன். யாரு வீரப்ப? நாங்க எல்லாம் வீரப்ப மாரி இருக்கிறோம். யாரு வீரப்ப? வீரப்ப இல்லையா? விஐபி. ஓ விஐபி. ஆமா. தோக்குது இது பேரு. யாரு இது? இது பேரு ஜேசிபி. ஜேசிபி. மண்ணுவாரோ நல்லா மண்ணுவாரோ. இன்னைக்கு எலி மொயில குட்டி மாரி வாயிலே மண்ணுவாரோ அது. ஆமா சாமி. யார் இது? சரியா? பேம்பஸ் கிதுன்னு சொன்னியா சமய குழந்தை கூட சம்பிஷன் உனக்கு வேற அப்புறம் தர ஓரமா போ. நான் இங்க வந்து கூட்டத்துல பேசிக்கிறேன். சரியா சரியா? நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா போங்க. இங்க ஏசாமி பத்தி நாங்க சொந்த வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் சாமி, ஏசு சாமி. எப்படியா தெரியும்? நல்லா கேட்டுக்கோ ஆத்தா. எங்க கிட்ட மூட்டு வலிக்கு மருந்துக்குது, தலைவலிக்கு மருந்துக்குது, ஒத்த தலைவலிக்கு மருந்துக்குது, கால் கொச்சலுக்கு மருந்துக்குது, நரம்பு தலைச்சுக்கு மருந்துக்குது, தலையில பேனு கொட்டுறதுக்கு மருந்துக்குது, புண்ணு மருந்துக்குது, பேதி மாத்திரம் மருந்துக்குது, குழந்தைக்கு மூக்கு செல்லி நிக்கிறதுக்கு மருந்துக்குது சாமியோ. முடி விழா வந்துடும், சொட்டை உயரத்து கூட மருந்துக்குது. நாங்க சிக்கு முடி வாங்குவோம், உடஞ்சு போன பாத்திரம் வாங்குவோம், பிளாஸ்டிக் வாங்குவோம், இரும்பு வாங்குவோம் சாமியோ. எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்ச எங்களுக்கு ஒண்ணுக்கு மட்டும் மருந்து கண்டுபிடிக்க முடியல சாமி. ஆத்தா ஒன்னே மருந்து கண்டுபிடிக்க முடியல. சொல்றியா? சமாதானத்துக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல சாமியோ. அது என்ன கட்சினா நேரா போ, லைட் திரும்பு, அந்த இடத்துல பூரண சுவிசேஷ சபை இருக்கும், அது உள்ள போ, உனக்கு சமாதானம் கிடைக்கும் சாமி. அந்த சமாதானம் இயேசு சாமி குத்துட்டாரு. நாங்க எல்லாம் ஜாலியா நீங்க கொஞ்சம் ஓரமா நீங்க வச்சுக்கோ. கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஒரு பேசிட்டு போங்க. வாய்ப்பு தரு கடைசியா? சரி. பிள்ளைங்களுக்கு எதனா வாய்ப்பு எதனா வேணுமாடா? என்ன பண்ண போறீங்க? வாய்ப்பு தர போய் பெரிய பாத்திரம் எடுத்துனோம், நல்லா நாளைக்கு சொல்லலாம். காரமா இருக்குமா? வாய்ப்பு காரமா இருக்குமா? நல்லா இருக்குமா? குண்டா எடுத்துனோம், வாய்ப்பு தராரா? சாமி வாய்ப்பு கூட வாய்ப்பு. வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, போகலாம். வாய்ப்பு தரீங்க எனக்கு மட்டும் கொஞ்சம் சோறு குத்துரு சாமி. சரி சரியா? இப்ப எல்லாம் ஓரம் போக டைம் ஆகி போச்சு. என்ன பார்த்து ஓரம் சொல்ற பிள்ளைங்க எல்லாம்
சாமி புள்ளைங்க எல்லாம் காலையில இருந்து சரி, என்ன பண்ண சோத்து போறாங்க பிள்ளைங்க? ஏய் ஒரு பாட்டு போட்டு சொல்லு சாமி டான்ஸ் பாட்டு டான்ஸ் ஆட போறீங்களா? இரு திகர் செல்வனா பாட்டு டான்ஸ் ஆட போறீங்களா? சாம்பிள் இங்கல கேட்டு சாம்பிள் அங்க தெரியுதா? ஏய் சாம்பிள் இல்ல இல்ல கக்கடலாச்சா? அது பொண்டாட்டிட்டு வந்துக்குது பாரு பயந்துருக்குது அது. சாமி நீ பச்சையா படிக்கலையா சாமி பச்சையா படிக்கலையா? ஏய் பச்சா ஏய் புள்ளி அப்படி சொல்லாது அது பேரஸ்டமல் மாத்திர 4 துண்டுக்குது அது. ஆமா வாய் அத குறிக்கிட்டு ஆமா ஆமா சாமி நல்லா போகுது. சரி சரியா? நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா போங்க. ஏய் இரு அண்ணாத்த ஏதோ பேசுது சொல்லு அண்ணாத்த. அவங்க சொன்னா டான்ஸ் ஆட வரவங்கள யாரு? மக்கா கக்கா மங்க நான் வந்து நினைச்சுடா. ஏக்கா சொல்லுங்க ஒருக்கா கண்ணாடி போட்டு கை தட்டி பாரு. ஏக்கா சொல்லுங்க உற்சாகமா இருக்குது பாரு. ஏகோ கண்ணாடி போடுங்கறாங்க ஒரு பாடு சொல்லுங்க. ஆமா ஆமா சாமி என்ன பண்ண போறீங்க? நாங்க ஒரு டான்ஸ் ஆடுறோம். இது ஷாம்பு பண்றாங்களா? ஏய் ஷாம்பு லாவனா ஷாம்பு என்னடா காதுல மிஷின் வச்சிருக்கான் அவன்? யார் சாமி? ஏய் அது மிஷின் கிடையாது. அது சின்ன வயசுல சீவுது அச்சிருக்கு சாமி. சாமி சின்ன வயசுல ஏய் சீவுதுனுக்குதான அச்சு வச்சிருக்க. சரியா? நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரம் போனா நல்லா இருக்கும். ஏய் ஷாம்பு காமி ஷாம்பு. இரா என்னடா ஏய் சாமி அது நியூ மாடல் சாமி. ஆமா தேயாது எங்க கிட்ட வாங்கிக்கோ. வெறும் 15 ரூபாய் சாமி 15 ரூபாய் சாமியா? இஎம்ஐ வர போட்டு தராத தம்பி. சாமியா அது கோயிந்த ஜெட்டி சாமியா? என்னடா தாத்தேர ஓகே என்ன பண்ண போறீங்க? ஒரு பாட்டு பாட சொல்லுங்க சாமி. பாட்டு செட்டுக்காரனாத்த ஏய் செட்டுக்காரனாத்த தோத செட்டி சாமி ஷாம்பு காமி. என்ன சாமி தலையில ஏய் ஷாம்பு போடு ஷாம்பு. ஏய் டான்ஸ் ஷாம்பு போடு. ஏய் யாருன்னா சாவி குத்துற பாருங்க கையில காக்கா வலிப்பு. நம்மளே வைத்தியம் பாக்குறோம். உசாரேரு சாமி. சரிடா இவனால வித்தியாசமா இருக்கல. டேய் சரி என்ன போற பாட்டு போடுமா? என்ன சாமி இருக்கு காது கேக்கல ஒண்ணும் கேக்கல. பாட்டை போடு நாங்க டான்ஸ் ஆட்டு போறோம். சாமி காது குருடு சாமி பிளேட் கேமா ஒரு பாட்டு சொன்னா தூக்கிட்டு போறே. வாய்ப்பு நிறைய தருவாரு குண்டா நிறைய தருவாரு பின்னாடி போ. சாமி 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 ஓய் சாமி ஓய் சாமி ஓய். காட்டுக்குள்ள இருந்த எங்களை நாட்டுக்குள்ள கொண்டு வந்து புது வாழ்வு தந்து எங்களை வாழ வச்ச அந்த இயேசு சாமியை பத்தி தான் சாமியோ நாங்க சொல்ல போறோம். சாமியோய் 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 டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ ஜகத்துள்ள தெய்வா இயேசு சாமி எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. ஜகத்துள்ள தெய்வா இயேசு சாமி எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம்.
நைட் மோட் போட்டுக்கோ. நைட் மோட் போட முடியாது, வீடியோக்கு வராது. அப்படியே வாங்கம்மா, எல்லாருக்கும் தண்ணி குடிச்சோம்மா. ஏய் ஓரம்போ நிக்காத. ஹலோ மச்சான், எங்கடா இருக்கிறா? டேய் சீக்கிரம் வாடா. யாரே என்ன செவுத்து மேல சாத்திட்டு இருக்கிறாங்க, எதுக்குன்னு கேக்குறியா? வீடு குத்தணும் போறதுக்கு பொம்மை இல்லையா? அதனால என்ன எத்தனை போயிட்டு அங்க சாத்திட்டாங்க மச்சி. சீக்கிரம் வாடா. ஹலோ டேய் சீக்கிரம் வாடா. நானா? பி சொல்றாப்பா, நான் ஏபிசிடி பால்வடி போயிட்டு வந்து உனக்கு தான் ஏபிசிடி பின்னு தெரியுமா? ஏன் நானா பின்னு? டேய் டேய் ஏய், அது புதுசா சோபா வாங்கிட்டாங்க. இருட்டுல ஒண்ணுமே தெரியுமா? அது மாமா ஏய் மாமா 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 வேகறா. மாமா வெச்சமா வரதா? வீடு குத்தணும் பார்த்துக்கு புதுசா சோபா வாங்கி வச்சுறாங்க. அது மேல உட்கார போறீங்க. அதுதான் வெச்சமா வரதா? ஆவலாம் ஐயோ ஒன்று போயிடுவாங்க வீடு குத்தணும். சாரி மாமா சாரி. மாமா பேசுதா? பேசுதா? அதுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணிருக்கேன். சூப்பர் மாமா. ஆமா, எல்லா சைடுக்கும் நம்பாலதான் இருக்கீங்க. நம்ம இருக்கோம். நம்பாலதான். சோபா அம்மையாரே நான் டென்ஷன் கீச்சிரா. ஆமா பேசிச்சு மாமா. சரியா? சேரா எங்க மாமா? சரிடா. சேரு நீ அப்படியா சொன்னா? அப்படிதான் சொன்னா? அப்படி சொல்லிட மாட்டேனா? சேரு தானே சொன்ன மாமா. நானா சொன்னா? அப்ப நீ சொல்லு சோபா ப்ளூடூத் ஆன் பண்ணா டுக்கு டுக்காயிடுவேன். ஆமா ஆமா சரியா? சேரா அத்திரமா மாமா சேரு இல்ல மாமா. இவனால பாதியே தெரிஞ்சிருமா? டேய் சேரு சொல்லடா. சோபா இங்க பார்த்து தப்பா போச்சா? கொண்டு சோபா அப்படியே சொல்லியா? ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். மாமா எல்லாமே ப்ளூடூத் தான். எல்லாமே அது பேசவே பேச பேசணும். நம்மளுக்கு கவுண்டர் கேட்டாங்கல்ல நம்மளுக்கு. அப்படியா? பேசணும்னா சோபா வடிப்பேன். சோபா வடிப்பேன். இத அதுவே வடிப்பேன். ஏய் என்னடா அப்படி பாக்குற? சரியா? ஏதோ உன் குழந்தை கொலுசு எடுத்துன்னு வரேன், சரக்கு அடிக்க எடுத்துன்னு வந்தியா? மாமா தோகுதுடா. ஏய் நானும் ஒரு வடிவமாயிட்டுக்கிறா. அது எரும மாடு தலாடா, எரும மாடு பத்துனுக்குறா. வாடா எங்கடே. நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப. சரியா? கொலுசு எடுத்துன்னு வந்தியா இல்லையா? குழந்தை கொலுசு. டேய் ஏய் நீதா வர நேத்தாது குஸ்டன் நேத்தாது குஸ்டன். அது கிளி கிளின்னு இருந்தது. இது பலசலன்னு இருக்குமாப்பா. உங்க மாமியார் வீட்டுல போட்டாங்க போரு. இதுவரை தனிமரமாய் நின்றவனே, என்ன கண்டாய், எதை பெற்றாய்? இயேசுவே வழி வாழ்வு என்று அறிந்து கொள்வாய் மனிதா. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா.
நல்லவனோ கெட்டவனோ படிச்சு பட்டம் பெற்றவனோ, நல்லவனோ கெட்டவனோ படிச்சு பட்டம் பெற்றவனோ, ஆளுகின்ற நாட்கள் எல்லாம் ஆட்டம் போட்டு அலைஞ்சவனோ, ஆளுகின்ற நாட்கள் எல்லாம் ஆட்டம் போட்டு அலைஞ்சவனோ, ஆடி ஆடி ஓடி ஓடி ஆடி ஆடி ஓடி ஓடி நலிஞ்சு மெலிஞ்ச உடலாய் மூச்சடங்கி மூச்சடங்கி முடிஞ்சு போன சடமாகி மனிதானியும் செத்து போகும் நாடும் அதுக்கு துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. புத்தி பெற்ற ஞானியோ சக்தியற்ற ரோகியோ, புத்தி பெற்ற ஞானியோ சக்தியற்ற ரோகியோ, சக்தி புத்தி சேர்ந்து இருந்தோம் பக்தி. லைட் லைட் ஆன் பண்ணுங்க. சீக்கிரம் 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 வாங்க. தூக்கிட்டு யார போறாங்க? அது அவர்தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துக்கணும். ஓகே பாரு இதான் இப்ப நடக்கும். பால் ஃபர்ஸ்ட் பால் பால் லைட் லைட் ஆன் பண்ணு புதே. பேசி வா இங்க வந்து உட்காந்துக்கோடா. சரி விடு. ஒரே வெளிச்சமா இருக்குது. எங்கேயாச்சும் வந்துட்டனா? இது ஏதோ வெள்ளை கலர்ல இருக்கு. வெளிச்சமா போட்டே போ. அக்கா கால் வீடு. நில்லுப்பா நில்லுப்பா. யாரா இது? எங்க வர நீ? இல்ல ஏதோ வெளிச்சமா இருக்கு. அது உள்ள போலாம். சரி நீங்க உட்காந்துக்கோ. இந்த வெளிச்சம் தான். அது வெளிச்சம் அது உள்ள போக முடியாதுப்பா நீ. ஏன் போக முடியாது? அது உள்ள ஏன் போக முடியாதுன்னா அது வந்து பரலோகம். பரலோகமா? ஆமா. இங்க போனன்னு சொன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷனா? என்ன ஆமா. நீ இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல இயேசுவை நம்பி இருக்கிறியா? இயேசுவா? இயேசு யாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? இயேசு தெரியலையே. தெரியலையா? உனக்கு யாராச்சும் இயேசு பத்தி இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் வந்தாரு, இயேசுவை நேசிக்கிறாரு, அவரு தான் நல்ல தெய்வம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது பெருசா நான் கண்டுக்கலையே. கண்டுக்கலையா? பத்தி இந்த பூமியில உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை வந்து நீ மிஸ் பண்ணியதுனால இந்த இடத்துக்கு உனக்கு இடம் கிடையாது. இடம் கிடையாதா? ஆமா. இல்ல 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 வெளிச்சமா இருக்கு. இல்ல இல்ல உள்ள பிரவேசிக்க முடியாதுப்பா. உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இல்ல இல்ல உள்ள நிறைய பாட்டு சத்தம் அழகா கேக்குது. என்ன நான் உள்ள போறேன் அப்படிங்க. உள்ள முடியாது, போக முடியும். ஏன்னா நீ உள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதான் இது உள்ள பிரவேசிக்க முடியும். இப்ப என் பாவங்களை மன்னிக்கப்படாதா? இப்ப உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். செத்த பிறகு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்ப எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பே கிடையாது. உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிடையாதா? ஆமா. அந்த வாய்ப்பு தான் இயேசு உனக்கு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட. அதனால உனக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு உனக்கு கூட்டு போறாங்க. நீங்க போயிடுங்க. அந்த நரகன்ற ஒரு இடம். என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்குது? இவ்வளவு வெளிச்சமா இருக்குது. இருப்பா இருப்பா. நான் போக முடியாதா? போக முடியாது. ஏன்னா இந்த பூமியில யார் பரிசுத்தமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த இடம். அப்படியா? ஆமா. ஏன்னா நான் மறுபடியும் போயிட்டு வந்துடுறான் பரிசுத்தமா. ஒரே ஒரு முறை தான் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை எல்லாமே. ஒரு முறை மனுஷன் அதை பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவனுக்கு இந்த இடம் வாய்ப்பே கிடையாது. அப்படியா? ஆமா. செத்த பிறகு மன்னிப்பும் கிடையாது, மீட்பும் கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. சாமி யாருன்னு தெரியல. எனக்கு எதனா ஒரு வழி இருந்தா சொல்ல. நான் மூலையில ஒரு வழியும் கிடையாது. எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் உனக்கு இயேசு வழியா இருந்தாரு, சத்தியமா இருந்தாரு, ஜீவனா இருந்தாரு. அந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட. இப்ப வந்து மரிச்சு இங்க வந்து
வரத்துக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆமா இந்த பூரண சுவிசேஷ சபையில வந்து சொன்னாங்க, அக்காங்கெல்லாம் அண்ணன்லாம் நிறைய பேர் பாஸ்டர்லாம் வந்து சொன்னாங்க. ஆமா ஆமா, நான் கேட்காம குச்சிருந்தேன், நான் மறுபடியும் போக முடியாதா? வாய்ப்பே கிடையாது. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணியதுனால நீ பரலோகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உனக்குன்னு ஒரு இடம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துக்கு தான் நீங்க இப்ப நீ போக. ஆமா, அதனால எனக்குடி ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவனோட நிலைமை என்னன்னு சொல்லி இன்றைக்கு இதை நடிச்சு காட்ட போறாங்க. நல்லா கவனிங்க. மனுஷ வாழ்க்கை இப்படிதாங்க. செஞ்சா மனுஷனுடைய வாழ்க்கையில தான் மனுஷ வாழ்க்கை தாங்க. சகோதரியே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவன் நிலைமை நரகத்திற்கு. ஐயோ, நெருப்பு எரியுது, வேதனை தாங்க முடியலையே, யார் என்னை காப்பாற்ற முடியும்? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவன் வாழ்க்கை க்ளோஸ்.
இந்த பூமியில பாவம் செய்கிறவர்கள் எங்கே கொண்டு போகிறார்கள்? நரகம் என்கிற தண்டனை. அழிய அக்கறைக்குள்ளதாக பார்க்கிறோம். நடத்தக்கூடியவர்களே, இந்த அழியாத அக்கி பாதாளம், அடிபாதாளம், அடிப்பட்டியில்லாத பாதாளம், அகம பாதாளம் என்று சொல்லக்கூடிய இந்த அக்கினி கந்தகத்திலே ஒருகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பாவத்துக்கு அடிமைப்பட்டு மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவனாய் காணப்பட்டான். இந்த சந்திலே இந்த காட்சி கண்டுகிறவர்களே, உங்க வாழ்க்கையை பிடித்தால் நீ இயேசுவை அறியாமல் இருப்பாயானால் இப்படி அக்கினி கந்தகம் ஒருகிற நரகத்திலே நீ வேதனைப்படக்கூடிய காலம் வரும். இந்த காலத்தை தப்பித்துக் கொள்ள இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாயானால் இந்த அக்கினியிலிருந்து, இந்த அக்கினி கடலிலிருந்து நீ மீட்டெடுக்கப்படுவாய். இந்த காட்சியை கண்டு பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லா கையை தட்டலாம். இதான் மனுஷ வாழ்க்கை. எல்லா கையை தட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்க. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். ஏதொரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். ஏதொரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மறிந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மறிந்தாள். யெகோவா ராபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்ட
மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். நிமிர முடியாத தூணி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத தூணி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நின்று துதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நின்று துதிக்கச் செய்தார். யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்றி தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். இறுதி குருடன் பத்தினேயும் இயேசுவே இறங்கும் என்றார். இறுதி குருடன் பத்தினேயும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தனிவாரும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. கண்கள்
நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இந்த சென்னை பட்டணத்துக்கு